இவங்க எல்லாரும் எதற்காக இவ்வளவு தடைகள் போட்டாங்க அப்படின்னா, மக்கள் கூட்டம் கூடுவாங்க, யாரும் கூப்பிடாம, கோட்டர் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம அந்த இடத்துல மக்கள் கூடுவாங்க. அதெல்லாம் எங்க பாஜகவுக்கு ஓட்டாக மாறிவிடுமோ அப்படிங்கிற பயம் தான் இவங்களுக்கு. ஏன்னா இங்க இந்துக்கள் சாதி ரீதியாக பிரிந்து கிடக்க வேண்டும், அவங்க ஒற்றுமை அடையவே கூடாது. இது மட்டும்தான் திமுக, காங்கிரஸ் இவங்களுடைய அஜெண்டா. இங்க திமுக, விசிக, மதிமுக இவங்கெல்லாம் இதை பண்றாங்கன்னா, தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி இதை தான் செய்கிறது. அவங்க சாதி ரீதியான கணக்கெடுப்பு வேண்டும், சாதி ரீதியாக எஸ்சி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, அவங்க ஓபிசிக்கு இல்லை, இப்படின்னு திரும்ப 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 ராகுல் காந்தி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாஜக இந்துக்களை ஒருங்கிணைக்கிறது, ஒற்றுமைப்படுத்துகிறது. இந்துக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்றாக இருந்தால் அவர்கள் அனைவரும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸால ஒருபோதும் பாஜகவை வீழ்த்தவே முடியாது. தேசிய அளவில் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு.